பெற முடியும். ஆனா கல்வியை மட்டும் நம்மளால யாராலையுமே நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது. நம்ம கிட்ட பறிக்கணும்னு நினைச்சாலும் நம்ம சொல்ல சொல்ல மறுபடியும் வளருவதான் செய்யுமே தவிர குறையவே செய்யாது. அப்ப அதை பத்தி கல்வியுடைய முக்கியத்தை பத்தி சொல்லக்கூடிய வகையில இப்ப நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த நேரம் உட்காந்துருப்பான். அவன் எந்த நேரம் உட்காந்துருப்பான். கண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா கலங்கி இருக்கும், சிவப்பு கலர்ல இருக்கும். அவன் கையில ஒரு பழைய பேப்பர் வச்சிருப்பான். அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு அப்படின்னா, அவங்க அம்மா எழுதியிருக்காங்க, நீ என்னோட நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய கல்வியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மா எழுதியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கேன்சர். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால அவங்க அம்மா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க, எந்த நேரத்துலயும் நீ கல்வியை மட்டும் விட்டுறாத, நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ கல்வியை எப்போதுமே கடைபிடிச்சிட்டே இரு. ஏன்னா கல்வி மட்டும்தான் உன் கையை உயர்த்துமே தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி அப்படின்னு அந்த பையன் பேப்பர் வச்சுட்டு அந்த பேர். அவங்க அப்பா என்னன்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் குடின்னு ஒரே குடிக்கு அடிமையாகி வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா விற்று அந்த துட்டை வச்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருக்க அவங்க பையன்கிட்ட நீ இனிமேல் ஸ்கூலுக்குலாம் போக வேண்டாம், உடனே என்னால் இனிமேல் படிக்கலாம் வைக்க முடியாது, அதனால நீங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பையனுக்கு என்னடான்னா படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனால் அவங்க அம்மா சொன்னதும் அவங்க மைண்ட்ல இருக்கு, அம்மா படிக்க சொல்லியிருக்காங்க, ஆனால் இவங்க அப்பா படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு என்னடா செய்ய, சரி பரவாயில்ல அப்பா நம்ம படிக்க போகணும் அப்படின்ட்டு அவன் என்ன வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு வயல்வெளியில போய் வேலைக்கு போவான். அந்த வயல்வெளிக்கு பின்னாடி என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல பாடம் நடத்திருப்பாங்க டீச்சர். இவனுக்கு பாடத்துல இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனா அவனுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா அவனால என்ன பண்ண முடியலன்னா படிக்க முடியல. ஒரு நாள் சரி நம்ம அப்படியே போய் பக்கத்துல போய் நின்று கேட்போம், அதையாச்சும் கேட்டாச்சும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு அவன் போய் வேலையை முடிச்சுட்டு டக்குன்னு போய் அந்த இடத்துல போய் நின்றுட்டு அப்படியே காதை வச்சு கேட்டு அவங்க சொல்றத மனசுல கல்வெட்டு பதிகிற அப்படி மனசுல பதிஞ்சுட்டு தான். அப்புறம் இப்படியே ஒரு நாள் போயிட்டு இருக்க, ஒரு நாள் அந்த மிஸ் கவனிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு பையன் கிளாஸ்க்கு பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்ட்டு பின்னாடி பாக்குறாங்க. யார் இந்த பையன், எதுக்காக இப்படி நிக்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அவனுடைய நிலைமைய தெரிஞ்சுருந்தாங்க. சரிப்பா நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருக்க புக்ஸை பொருந்திக்கு கையில கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இந்த புக்கை வச்சு நீ படிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல அவங்க ஊர்ல ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அதுல ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு பசங்களும் ரெடி பண்ணும். அப்ப இந்த மிஸ் சொல்றாங்க, இப்ப நீங்க இதுல நீ கலந்துக்கிட்டனா இதுல உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்பு அப்படின்னா அதுல உனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அப்புறம் இதுல நல்லது செய்யற பசங்களுக்கு இதை விட பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்கான ஒரு இதையும் கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பையும் கொடுக்குறாங்க. இந்த இதை நீ பயன்படுத்திக்கிட்டனா உனக்கு பைசா தேவையில்லை, நீ இதை பயன்படுத்தி பெரிய லெவல்ல போயிடலாம் அப்படின்னு அந்த மிஸ் சொல்றாங்க. சரி அப்படின்ட்டு இவனும் அதை பயன்படுத்திக்கணும். கடைசி பக்கத்துல இருக்க ஒரு எலக்ட்ரிக் ஷாப் அங்க போய் நின்றுட்டு ஒரு பேட்டரி ஒயர் தேவையான திங்ஸை கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அந்த வீட்டில் வச்சு ஏன்னா அம்மா செய்யற மாதிரி செய்யறான். என்ன செய்யறான் அப்படின்னா காற்றின் மூலமாக நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரை மேல கொண்டு வர்றதை அவன் கண்டுபிடிக்கிறான். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு அந்த சயின்ஸ் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடக்கும். அந்த போட்டிக்கு அவன் போய் சேருவான். எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாப்பா நீட்டா வந்திருக்காங்க. ஆனா இவன் குடும்ப சூழ்நிலை காரணமா அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவன்கிட்ட ஏதோ பெஸ்டா இருக்கும் அதை போட்டுட்டு அவன் நிக்கிறான். நிற்கவும் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்ன இப்படி நிற்கானே. அதற்கு கடைசி போட்டியும் நடக்க ஆரம்பிக்கும். ஜட்ஜா வந்திருக்கவங்க யாருன்னா அறிஞர்கள் தான் வந்திருக்காங்க. இவனுக்கு அவங்கள பார்த்ததும் நம்மளும் அறிஞர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. உடனே சரின்னு ஒவ்வொருத்தருக்கு சேர்ந்து ப்ராஜெக்டும்
போயிருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்கணும். அவன் சொல்றான், என்னுடைய ஊர் வந்து ஒரு கிராமம் தான். இந்த கிராமத்துல வந்து நீர் பற்றாக்குறை இருக்குது. அதனால தண்ணி தேவைப்படுறதுனால நான் இதை வந்து காற்றின் மூலமா இந்த பூமிக்கு அடிக்கி பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணியை மேலே கொண்டு வர இந்த கருவியை கண்டுபிடிச்சேன். இது மூலமா பின்னாடி எல்லாருக்குமே எல்லா மக்களுமே பயன்படுத்தக்கூடிய வகையில இது இருக்கும் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்றான். சொன்னதும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பரிசும் யாருக்கு கிடைக்குன்னா இந்த சின்ன பையனுக்கு கிடைச்சது. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பையன் வந்து நிக்கிறான். எப்படி நிக்கிறான்னா, நல்ல நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு அழகா டிப்டாப்பா வந்து நிக்கிறான். அதே மாதிரி கையில ஒரு பேப்பர் வச்சிருக்கான். ஆனா அதுல என்ன வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்கூலுக்கு டீச்சரா போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக அவன் வந்து அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக அதில் வந்து நிற்கிறான். இதுல இருந்து மாணவர்களே, இந்த கதையில இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து கல்வி